தேங்க்யூ தேங்க்யூ. இதுக்கு மேலே கத்துனா மயக்கம் போட்டு விழுந்துருவேன் நான். தேங்க்யூ ஸோ மச். யூஸ்வலாக நான் கேட்பேன், என்ன மாமா சௌக்கியமான்னு. ஆக்சுவலாக நீங்கள்லாம் என்ன கேட்கணும். ஏன்னு சொல்கிறேன். பிகாஸ் இது இட் கான்ட் கெட் பெட்டர் than this. It can't get better than this. So many girls. So I have to tell you my memories of Stella Maris. So I don't know if you all believe in heaven. Do you all believe in heaven? All of us boys, when we grew up, we believed in heaven. And for Chennai boys, we had two heavens. One Ethiraj, இன்னொன்னு Stella Maris. No, every time we cross the road, everything will slow down. Music will start playing. No, we'll try to look inside. யாராவது தெரியுவாங்களா அப்படின்னு பார்ப்போம். அங்க ஒரு வயசான வாட்ச்மேன் முறைச்சிக்கிட்டே இருப்பாரு, கேட் அப்படி மூடிடுவாரு. ஸோ வி நெவர் காட் டு சி. ஸோ எனக்கு எப்போ வந்து ஃபஸ்ட்டு எத்தராஜ் கதையை சொல்லிடுறேன். அதாவது ஒரு 10 பசங்க இருந்தால் கூட ஒரு பொண்ணு தைரியமாக போயிடலாம். ஆனால் 10 பொண்ணுங்க இருக்கும்போது ஒரு பையன் தைரியமாக போகவே முடியாது. ஸோ ஐ ரிமெம்பர் ஃபஸ்ட் இயர் காலேஜ். ஸோ மை ஃப்ரெண்டுக்கு வந்து ஐ வாண்டட் டு கெட் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இன் எத்ராஜ். ஸோ நான் ரொம்ப தைரியமாக பைக்கில் போய் நிறுத்திட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு நடந்து போயிட்டே இருந்தேன். ஐ கேன் கண்டினியூ இன் தமிழில், இட்ஸ் ஓகே ரைட்? ஓகே. ஸோ நடந்து போயிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு விசில் சத்தம் பயங்கரமாக இருந்துச்சு. திரும்பி பார்த்தா ஒரு 10 பொண்ணுங்க இருந்தாங்க. எங்கே போகிற அப்படின்னாங்க. இல்லை அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு. போ போ அப்படின்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சது எத்திராஜ் தான் நான். ஸ்டெல்லா மேரிஸ் அப்படி தான் நடக்கவே இல்லை. வெயிட் பண்ணி கடைசியில் என் தங்கச்சி இங்கே சீட்டு கிடச்சிது. ஸோ நானும் எங்கள் அண்ணனும் நிறையா விஷயத்துக்கு சண்டை போட்டிருக்கோம். அதிகமாக சண்டை போட்டது யார் பிக்கப்புக்கு போகிறதுங்கிறது தான். ஸோ அவரு நான் தான் பிக்கப் போவேன் பாரு, சண்டை போட்டுட்டு இல்லை நான் தான் போவேன். சரி நீ வேணா ட்ராப் பண்ணிக்கோ அப்படின்ற. ஏன்னா ட்ராப் பண்ணால் உடனே திரும்பி வரணும். ஆனால் பிக்கப்புக்கு போனால் வெயிட் பண்ணலாம். தங்கச்சியை பொறுப்பாக பார்த்துக்கணும்ல. ஸோ ஒரு half an hour முன்னாடியே வந்து பைக்கில் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். எப்போ காலேஜ் விடுவாங்க, எப்போ எல்லாரும் வருவாங்கன்னு. இப்போ சிஸ்டர்ஸ் எப்பவுமே ஒரே டைப் தான் இல்லை. நீ எதுக்கு இங்கே வந்த, நீ உனக்கு தேவையா? பட் ஷீல் வெயிட். கிளம்பு போகலாம் வெளில கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்படியே போயிடுச்சு ஸ்டெல்லா மேரிஸ் வரும்போது.